ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டச் மீ நாட் இந்த சீரீஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஏற்கனவே தெலுங்கில் வந்துருச்சு. இப்போ தமிழ் டபுளில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரீஸோடைய கதையை பார்த்துடலாம். ஹைதராபாத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தீ விபத்து நடக்குது. இந்த தீ விபத்தில் ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவும் அப்படியே இடத்துல சிக்கிடுறாங்க. ஹீரோ மட்டும் தான் தப்பிக்கிறாரு. அப்படியே அப்செட்டான நிலைமையில் இருக்கார். இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற பக்கத்து போர்ஷனில் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பிரதராக அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்ற ஒரு குடியிருப்புக்கு வந்துடுறாங்க. இப்போது அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் ஒன்று வருது. அது என்னென்னா, இவர் யாரோத்தர எந்த ஒரு இடத்தையோ யாரோத்தர தொட்டாலே போதும் அவங்களுடைய இறந்த காலத்தில், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்குவார். ஈஸியாக கெஸ் பண்ணிடுவார். அப்படி ஒரு சூப்பர் பவர் ஒன்று இவர்கிட்ட இருக்கும். இருந்தாலும் இது அவருக்கு முழுமையாக தெரியாது. இப்போ இவர் கூட இருக்கிற இன்னொருத்தர், அதாவது இவருடைய பிரதர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருப்பார். இதே மாதிரி ஒரு இடத்த தீ விபத்து ஏற்படுது. உடனே நம்ம ஹீரோவை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை வச்சு எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய ஒன்லைன். இப்போதைக்கு இந்த சீரீஸில் 6 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. முழுமையான கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகல. அடுத்தடுத்த எபிசோடுக்கு அப்படி லீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு சீரீஸ் நடித்த எல்லாரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவர் அந்த சூப்பர் சக்தியை வச்சு அப்படி பண்ணுற அந்த விதம், விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இதில் தரமாக சூப்பராக வந்திருக்கு. சீரீஸோடைய பிஜிஓ மியூசிக் நல்லாயிருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நிறையா காட்சி ப்ரெடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சிகளை திரும்ப வருது. இன்னும் கொஞ்சம் காட்சிகள்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு கெத்தாக காமிச்சிருக்கலாம். லேசியாக இருக்குது. இந்த சீரீஸை ஃபேமிலியாக பார்க்கலாம். சீரீஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் சீரியஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.